ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 வயசுக்கு அப்புறமா படுத்த உடனே உங்களுக்கு தூக்கமே வரலையா? இந்த தூக்கமின்மைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. இந்த விட்டமின் குறைபாட்டை நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனையை ஓட ஓட விரட்டுறதோட மட்டும் இல்லாமல் படுத்த உடனே நல்லா தூங்கலாம். அது என்ன விட்டமின் குறைபாடு, அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இன்றைய சூழல்ல நம்மள பலரும், அதுவும் 60 வயசுக்கு அதிகமானவங்க தூக்கமின்மை பிரச்சனையினால அவதிப்படுறாங்க. அதுக்கு காரணமும் தீர்வும் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். தூக்கமின்மைக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், மன அழுத்தம், உடல் உழைப்பின்மை, இது எல்லாத்தையும் சொல்லலாம். சில விட்டமின் குறைபாடுகளும் தூக்கமின்மையை ஏற்படுத்திடுங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? விட்டமின் டி, விட்டமின் பி12 குறைபாடு இருக்குல்ல, அது தூக்கமின்மைக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல உடல் நலத்துக்கு போதுமான தூக்கம் ரொம்ப அவசியம். ஆனால் பலர் தூக்கமின்மையால் இன்னைக்கு அவதிப்படுறாங்க. அதுவும் 60 வயசு ஆயிடுச்சுன்னா தூக்கமின்மை தலை தூக்க ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் ஒன் விட்டமின் டி குறைபாடு தான். விட்டமின் டி இருக்குல்ல, இது எலும்பு ஆரோக்கியத்துக்கு உதவுறதோட மட்டும் இல்லாமல் செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்திக்கும் உதவுது. இந்த ஹார்மோன் இருக்குல்ல, அது தூக்கம், மனநிலை, பதற்றம் இதெல்லாம் சீராக்க உதவுது. விட்டமின் டி குறைபாடு ஏற்படுறப்ப செரட்டோனினோட அளவு குறைஞ்சி அது தூக்கமின்மைக்கு வழிவகுத்துரும். இதே போல விட்டமின் பி12 இருக்குல்ல, இது நரம்பு மண்டலத்தோட சரியான செயல்பாட்டுக்கு அவசியமான ஒரு சத்து. விட்டமின் பி12 குறைவாக இருக்கிறப்ப தூக்கமின்மை, மன அமைதியின்மை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த விட்டமின் பி12 குறைபாடு இருக்குல்ல, இது சோர்வு, அமைதியின்மை, மன அழுத்தத்தை கூட ஏற்படுத்திடும். தூக்கத்தை பாதிக்கிற விட்டமின்களில் இந்த விட்டமின் பி12 குறைபாடு ஒன்று தான். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த விட்டமின் டி, விட்டமின் பி12ஓட குறைபாடுகளை எப்படி சீரமைச்சு தூக்கமின்மை பிரச்சனையை ஓட ஓட விரட்டி படுத்த உடனேயே 60 வயசுக்கு அப்புறமாவும் தூக்கத்தை வர வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். விட்டமின் டி குறைபாட்டை சரி செய்கிறதுக்கு தினமும் 15லேருந்து 20 நிமிஷம் சூரிய ஒளியில் நிற்கிறது நல்லது. தேவைப்பட்டுச்சுன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் சரியான டாக்டர்கிட்ட தகுந்த ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விட்டமின் டேப்லெட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். விட்டமின் பி12 குறைபாட்டை சரி செய்கிறதுக்கு முட்டை, கோழி இறைச்சி, பால் பொருட்கள் இது மாதிரியான அசைவ உணவுகள் உங்களுக்கு சிறந்ததாக அமையும். சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா போதுமான அளவு விட்டமின் பி12 கிடைக்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு விட்டமின் பி12 டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். விட்டமின் டி, விட்டமின் பி12 இந்த 2 குறைபாடுகளையும் சரி செய்கிறதுக்கான உணவுகளை எடுத்ததுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்து உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டாக்டரை அணுகிறதே நல்லது. இரத்த பரிசோதனை செஞ்சுக்கிறதும் நல்லது தான். விட்டமின் குறைபாடுகளை கண்டறிஞ்சு அதை சரி செய்கிறதன் மூலமாக தூக்கத்தோட தரத்தை மேம்படுத்திக்கலாம். அதோடையே சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி இதெல்லாம் நம்ம மேற்கொள்கிறது. அதுவும் 60 வயசுக்கு அப்புறமா சரியான உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி நம்ம எடுத்துக்கிறப்ப அது ஒட்டுமொத்த உடல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். படுத்த உடனே தூக்கத்தையும் வர வைக்கும். இந்த வீடியோவில் 60 வயசுக்கு அப்புறமாவும் தூக்கமின்மை பிரச்சனையை ஓட ஓட விரட்டி எப்படி படுத்த உடனே தூக்கத்தை வர வைக்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம். உணவுகள் மூலமாகவே விட்டமின் டி, விட்டமின் பி12 இந்த குறைபாடுகளை சரி செஞ்சு 60 வயசுக்கு அப்புறமா தூக்கமின்மை பிரச்சனையை இனிமேல் சரி பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.